விரதம் என்றால் அது ஒரு பழக்கம் அல்ல, மனதை சுத்தப்படுத்தும் ஒரு புனித சக்தி. இதனை சரியாக செய்தால் வாழ்க்கையே மாறும். விரதம் நீங்கள் விரும்பினால் மட்டுமே எடுங்கள், அடுத்தவர்களின் சொல்லுக்காக எடுக்காதீர்கள். உள்ளம் விரும்பும் விதமாகவே விரதம் இருக்க வேண்டும். விரத நாட்களில் காலை மற்றும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுங்கள். அந்த ஒளி உங்கள் மனத்தில் இருக்கும் குழப்பத்தை சுத்தமாக்கும். இது தீபத்தின் ஆன்மீக சக்தி. விரத நாளில் பால், பழம், சுத்தமான உணவுகள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். மசாலா மற்றும் கெட்ட உணவு தவிர்க்க வேண்டும். இது உடலை சுத்தம் செய்து சக்தியை அளிக்கும். உங்களுக்கு உண்மையான விரத பலன் வேண்டும் என்றால் நீங்கள் விரதத்தின் போது நேர்மையானவராக, அனைவரிடமும் அன்பாக இருங்கள். யாரையும் குறை சொல்லாதீர்கள், கோபம் படாதீர்கள், யாரையும் புறம் பேசாதீர்கள். நாம் எதற்காக விரதம் எடுக்கிறோமோ அதை பற்றி மட்டும் சிந்தனை செய்யுங்கள். இறைவனின் கீதங்களை கேளுங்கள். இதனால் மனம் அமைதியாக இருக்கும். இதுவே விரதத்தின் உண்மையான வடிவம். இறைவன் நம்மிடம் கேட்பது உண்மையான அன்பு மட்டுமே, வேறு ஒன்றும் இல்லை. சுத்தமான உணவு, விரதம் மற்றும் தீப ஒளி சேரும்போது உடல், மனம், ஆன்மா அனைத்தும் ஒரே நேர்த்தியான சக்தியாக மாறும். ஆகவே விரதத்தின் போது இவை அனைத்தையும் பின்பற்றி விரதத்தின் முழு பலன்களையும் பெறுங்கள். வீடியோ பிடித்து இருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.